ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். பொரிச்ச குழம்பு செய்ய போகிறேன். இது அவசரத்துக்கு செய்கிற குழம்பு, சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க செய்யலாம். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு அரை முறி, சின்ன முறி அரை முறி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 3 பல் சின்ன பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் ஃபுல்லாக ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறோம் மசாலா. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், பெரிய வெங்காயம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தாளித்து இதை கூட்டி வச்சிடலாம். கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். வெந்தயம் பொரியுது. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ இது கூட முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இதை வேக வச்சிடுவோம். கொஞ்சம் வேகணும். உப்பு நம்ம போட்டிருக்கிறோம். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணி எல்லாம் வற்றிடுது. இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். இப்போ மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். தண்ணி ஊற்றிடலாம். இது திரும்பவும் ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருவோம். ஒரு கொதி மட்டும் வரட்டும். வந்த உடனே எடுத்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுதுன்னு. பொரிச்ச குழம்பு ரெடி. இது மெயின் அந்த மசாலாவில் வந்து நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம்லாம் சேர்த்து அரைச்சோம். அந்த வாசனை தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ கெட்டியாக வந்திருக்குது பாருங்கள்.
முருங்கைக்காய் கூட நல்லா வெந்திருக்குது. அவசரமாக செய்கிறோம், இப்போ சாதம்லாம் இருக்குது, ஒரு குழம்பு செய்யணுன்னா கண்டிப்பாக இதை மாதிரி சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். மசாலா அரைச்சிட்டோன்னா கடகடன்னு போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணோன்னா சீக்கிரம் இது ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.